நேரத்தின் காலம் என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஏன்னா இங்கே அசத்தல் மன்னன் சந்தோஷ் கண்ணன் அவர்கள் ஆன்மீக அமைச்சர் காணம் நவநீதகிருஷ்ணன் ஐயா அவங்க எல்லாம் 2 பேரும் நடுவது எல்லாமே செலிப்ரேட்டர் நம்ம மிகப்பெரிய இவர்கள் முன்னால் நான் பாராட்ட பெருமையாக அவங்க ஆன்மீக ஆகியோர் அவங்களாம் நமக்கு அங்கீகாரம் இருக்கிற மாதிரி அந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு மிக சிறப்பாக பிஆர்எஸ் சவுண்ட் சர்வீஸ் முன்னோட மிகப்பெரிய ஆடியோ அவங்க நினைச்சாங்க எதுனாலும் செய்வாங்க. ஒரு மைக் செட்டு பிஆர்எஸ் ஆடியோ அவங்க அருமை நண்பர் இத்தனைக்கும் காரணமாக அவங்க அருமை நண்பர் சபாபதி அவர்கள் என்ன இந்த நிகழ்ச்சியை வந்து இவ்வளோ சீக்கிரம் நடந்ததுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. தொடர்ந்து அவரால் தெரியும் 9 நாள் 10 நாள் தனி பேரையும் வரவழைச்சு அவங்களுக்கு தத்துவமாக காலத்தை ஒதுக்கி நிகழ்ச்சி நடத்துறதுக்கு நம்மளால் ஒரு நிகழ்ச்சியாக நடத்த முடியும். அது போதும் ஆகிடும். அந்த அளவுக்கு எல்லாரையும் வரவழைத்து சிறப்பாக செய்து கொள்ளக்கூடிய சபாபதி அவர்களுடைய அந்த ஆன்மீக பணி கலைப்பணி என்னையும் தொடர வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த இப்போதான் பாட்டு பாடி நம்ம இயேசுதாஸ் பாடி ஐயப்பன் தூங்க வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த பாடல் மூலமாக இப்போ விநாயகர் பெருமான் நாம் கொஞ்சம் எழுப்பி பார்ப்போம்.
அவருடைய சகோதரர் முருக பெருமாள் தான். அதனால முருகன் பற்றி இந்த பாடல் தந்தையிடம் செல்லுங்கள், என்ன வேண்டும் சொல்லுங்கள். தந்தையிடம் செல்லுங்கள், என்ன வேண்டும் சொல்லுங்கள். பந்தரிலே தீர்ந்துவிடும் மற்றவத்தை தள்ளுங்கள். பந்தரிலே தீர்ந்துவிடும் மற்றவத்தை தள்ளுங்கள். தந்தன் காவலியை வணங்கினார், கடவுள் காவலையும் வணங்க போலே. தந்தன் 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 காவலியை வணங்குங்கள். அந்த வகையில் கந்தனை பற்றிய பாடலாக பாடினோம். தொடர்ந்து கந்தனும் வந்துவிட்டார், இருந்தாலும் நமது கண்ணனை அழைக்க வேண்டும் அல்லவா? ஆகவே அந்த கண்ணனுக்காக ஒரு பாடல். இது எளிய நிலைகளிலே இந்த பக்தி பாடலிலே நமது இளையராஜா அவர்கள் இசையமைத்து பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் பாடியுள்ள பாடல் பிரபலமானது.
அவன் வரம் கொண்டரங்கி காலத்தை பாடி நடக்கிறான். அவன் மனம் கொண்ட ரகசிய ஆழத்தை பாடி இன்னக்கண்ணன் சிறப்பாக உற்சாகத்தை அழைத்துக் கொள்கிறேன். இதுதான் நேரத்தினுடைய அருமை என்பது ஒன்று உண்டு. ஆகவே இன்னும் ஒரே ஒரு பாடல், அந்த பாடலுடன் இந்த பாடல், அதாவது பக்தி என்பது வெறும் கோயிலில் மட்டும் கிடையாது, நம்ம குடும்பத்திலேயே இருக்கணும். அண்ணன் தம்பி பாசத்தை காட்ட வேண்டும், எல்லோரும் தெய்வத்துடைய நிலையை பெற வேண்டும், எல்லோரும் ஆறு மலை கடல் நாடு எல்லாம் தெய்வம்தான், எல்லாம் இறைவனுடைய படைப்பு தான் என்பதை சொல்லக்கூடிய பாடல். பூஞ்சோலை காட்சியாக இந்த பாடல். இதோ எங்கள் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேன். இதோ எங்கள் தெய்வம் முன்னாலே நான் ஒரே
பாசமுள்ள பாதையிலே கடவுள் வாழ்கிறார். அவன் கருணை உள்ள நெஞ்சிலே கோயில் கொள்கிறார். இதோ என் தெய்வம் முன்னாலே. தன் உழைப்பினிலும் நீரிலும் பாழை தன்னை தொழில் முடித்து புரிவதற்கும் ஏழை அவன் இளமலர்ந்தி மொழியை கேட்டே அந்த தீபிலே இறைவனை நான் பார்த்தேன். அந்த தீபிலே இறைவனை நான் பார்த்தேன். இதோ என் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேன். அந்த அளவிலே இந்த ஒரு பாடல் ஏனென்றால் நேரத்தினுடைய அருமையான எவ்வளவுதான் நம்ம இசை ஞானி இளையராஜாவே கூப்பிட்டு பாட சொன்னாலும் நேரத்துக்கும் காலமும் என்பது ஒன்று உண்டு. ஆகவே இந்த அளவுக்கு என்னுடைய இசைக்காக நான் பாடிய பாடலுக்காக நமது செலிபிரிட்டி எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்க. அசர் கண்ணன் சார், நமது ஆன்மீக அரசர் நவநீதன் சார், நமது செந்தில் சார், அடிகளா நமது சபாபதி சார், மற்ற செல்வராஜ் ஓதுவாரையா, மற்ற சிறப்பு விருந்தினர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றி அன்போடு தெரிவித்து நிறைவாக என இந்த பாட்டு வந்து முழுக்க முழுக்க கடவுள் பக்தி இன்பாக மனிதனுடைய உயர்வை சொல்லக்கூடிய பாட்டு. குணங்களால் உயர வேண்டும் என்ன வள்ளலார் குணங்களால் உயர்ந்தவர். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த பாடவும் ஒரு எளிவந்த நிலையில் கண்ணதாசன் அவர்கள் பாடி எழுதியிருக்கிறார். ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்ய பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பத்தாகும். சொல்லுக்கு செய்ய பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பத்தாகும். இதை இரண்டு கண்டனை அறிந்தவன் ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். ஆறு மனமே யாரு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு. ஆறு மனமே யாரு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு.
நன்மையை செய்தால் உன்னிடமயனும் இறை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை பறக்கும் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடமயனும் இறை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை பறக்கும் உண்மை என்பது அன்பாகும் பணிவு என்பது பண்பாகும் உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பண்பாகும் இந்த நான்கு கட்டளை அர்த்தமானது எல்லா நன்மையும் உண்டாகும் எல்லா நன்மையும் உண்டாகும் ஆறு மனமே யாரு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு ஆறு மனமே யாரு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு ஆசை போடும் கடல் கொள்ளும் பேச தெரிந்த நீளம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வழியில் தெய்வம் இருகம் என்பது கள்ளமனம் உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம் இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் பிள்ளை மனம் ஆண்டவன் வாழும் பிள்ளை மனம் ஆறு மனமே யாரு அது ஆண்டவன் கட்டளை யாரு ஏழு மனிதன் வாழும் வகை தெய்வத்தின் கட்டளை யாரு தெய்வத்தின் கட்டளை யாரு ஆறு மனமே யாரு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு அந்த அளவிலே இதுகாலம் நிறைய ஒரு வாய்ப்பை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சபாபதி சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த எனது பாடலை கேட்டு ரசித்த பொறுமையாக உட்கார்ந்திருந்து இவ்வளவு நேரம் என்ன நேரத்தின் தன்மை என்பது எல்லாம் உண்டு. ஆகவே எதிரே இருக்கக்கூடிய அத்தனை செலிபிரேட் அதாவது எல்லாருமே விழாக்களிலே தங்களுடைய திறமையை காட்டக்கூடியவர்கள் அவர்கள் உட்கார்ந்திருந்து எனது பாட்டை கேட்டமைக்கு நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.